14வது தமிழக சட்டசபையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமையுடன் முடிவடைந்தது. இந்த கூட்டத்தொடரின் இறுதி நாளில் IPL போட்டிகள் மற்றும் DTH சேவைக்கும் 25% கேளிக்கை வரி விதிப்பது உள்ளிட்ட 10 மசோதாக்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. புதிதாக அதிமுக அரசு பதவியேற்ற பின் 14வது தமிழக சட்டசபையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 4ஆம் தேதி துவங்கியது. 31 நாட்கள் நடந்த சபை அலுவல்களின் போது விதி 110 கீழ் 22 அறிக்கைகளை முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார். புதிய தலைமைச் செயலக கட்டடம் மருத்துவமனையாக மாற்றுதல் போன்றவை மிகவும் முக்கியமான அறிவிப்புகளாக இதில் இடம்பெற்றன. சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கிய நாள் முதல் இருக்கை வசதி தொடர்பான பிரச்சினையை முன்வைத்து திமுகவினர் தொடர்ந்து சட்டசபை நடவடிக்கைகளை புறக்கணித்து வந்தனர். அதன் பின்னர் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களில் பங்கேற்ற திமுகவினர் தினமும் திருக்குறள் வாசித்து முடிந்ததும் வெளிநடப்பு செய்து தங்களின் எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். சபையின் இறுதி நாளில் செல்போன், ஐபேட், ஐபோன் போன்றவற்றிற்கான வாட் வரி 12.5%லிருந்து 14.5%ஆக அதிகரித்தல், பீடி, சிகரெட், புகையிலை பொருட்களின் மீதான வாட் வரி 20% உயர்த்துதல் உள்ளிட்ட 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளுக்கு 25% கேளிக்கை வரி விதிப்பதற்கும் DTH சேவைக்கு 25% கேளிக்கை வரி விதிக்கவும் சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக நிறைவேறியது. 14வது சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்ததை தொடர்ந்து சட்டசபை மீண்டும் கூடும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஜெயக்குமார் அறிவித்தார்.